ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷனுங்கிறதுனால வீடியோ வந்து நம்மளால் தொடர்ந்து கொடுக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கோம்னா த்ரெட் பைப்பிங் தான் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் பைப்பிங் வந்து ஸ்டார்டிங்கில் பிக்னர்ஸாக இருக்கக்குள்ள நம்ம பயாஸில் வந்து துணி கட் பண்ணி அப்படி துணியிலே வந்து பைப்பிங் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் த்ரெட்டில் வந்து பைப்பிங் கொடுக்கணுங்கக்குள்ள நம்மளுக்கு வந்து எப்படி வைக்கணுங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா பிக்னர்ஸாக இருக்கக்குள்ள நம்ம வந்து கைடு வந்து இந்த நார்மல் கைடு தான், அந்த ஃபுட் இருக்குது பார்த்தீங்க, மிஷின் தையல் அடிக்குதுல, அது வந்து நார்மல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிங்கிள் ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கக்குள்ள தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சிங்கிள் ஃபுட்டுக்கான அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் ஃபுட்டில் வந்து இந்த ஜிப்போ இல்லை இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்கே கொடுக்க போகிறீங்கன்னா திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் திரும்ப நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிரத்து, பயாஸோட பிரத்து வந்து 1 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வாங்க நாம் வந்து இந்த பயாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கைடு மாற்ற போகிறீங்கனாவே நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை, அதாவது இந்த சிங்கிள் கைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் லெஃப்ட் சைடு ஹோல் இருக்கும், ரைட் சைடு ஹோல் இருக்கிற மாதிரி தான் சிங்கிள் கைடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து வாட்டம் வருதோ அந்த சைடு வந்து வாங்கிக்கோங்க. இந்த சிங்கிள் கைடு யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா சில சிங்கிள் கைடு உங்களுக்கு மிஷினுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செட் ஆயிரும், சில சிங்கிள் கைடு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. ஸோ அதனால் 1க்கு 2 தடவை வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா த்ரெட் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத இருக்கக்குள்ள தான் அது கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னோட இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது நம்மளுக்கு தோணும். ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணி பார்க்கக்குள்ள அந்த த்ரெட் பைப்பிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டபுள் கைடை வந்து மாற்றிட்டு சிங்கிள் கைடு வந்து பண்ணிக்கலாம். டபுள் கைடெலாம் வந்து நீங்கள் மாற்றக்குள்ள, அதாவது கைடு மாற்றுறீங்கக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாத்திர கைடை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எப்படி வந்து பயாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்களும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் இதே மாதிரியே பயாஸ் வந்து நல்லா கிராஸாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பயாஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு எடுத்து நான் கொஞ்சம் வந்து நீட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணக்குள்ள ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சு தான் நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய பைப்பிங் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். பைப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா, நான் இப்போ வச்சுருக்க பார்த்திங்கன்னா துணியிலேருந்து கொஞ்சம் நீளமாக விட்டு தான் நான் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து லாஸ்ட்டு போக போக நீங்கள் ரொம்ப இழுத்தும் பிடிக்கக்கூடாது. துணியும் பைப்பிங் பார்த்திங்கன்னா ஒரே சமமான அளவில் வந்து மிஷினில் போயிட்டுருக்கணும். இழுத்து பிடிச்சி தைச்சிடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீடில் வந்து பைப்பிங் த்ரெட்டு மேலே வந்து ஏறி உக்காந்துரும், அந்த நம்ம தையல் விடுறோமில்ல அது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் சுருக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, த்ரெட்டும் பார்த்திங்கன்னா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ அதெல்லாம் பி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு, அதாவது ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் வந்து இதில் போட்டுட்டு வரணும். உங்களுடைய மிஷின்லேயே எது வந்து கொஞ்சம் பொடி தையலாக இருக்குதோ அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் இந்த பைப்பிங்க்கு எடுத்திருக்க துணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால் 2ஆக நான் ஃபோல்ட் பண்ணக்குள்ளே ஹாஃப் இன்ச்சு வருமா, அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் பீஸை எடுத்துக்கிட்டு அந்த லைனிங் பீஸோடைய மேலே வந்து நீங்கள் வந்து இந்த பைப்பிங் வந்து வைங்க. நல்லா கவனமாக எப்படி நான் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். லைனிங்கோடைய ராஜஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைப்பிங்கோட ராஜஸும் வந்து தெரியணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றி வந்து தையல் போட்டுட்டு வாங்க. எப்படி லைனிங்கோடைய ராஜஸ் அந்த பிசுறாக இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம நெக்கில் கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து லைனிங்கில் வந்து நெக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி தைக்கிறோம்னா அப்படியே லைனிங்கோட ராஜஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைப்பிங்கோட ராஜஸும் தெரியுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வச்சுட்டு பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து பைப்பிங் த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சு நான் என்ன பண்ணுறேன், இழுத்தும் பிடிக்காமல் அப்படியே மிஷினும் த்ரெட்டும் சம அளவு எப்படி போகுதோ அப்படி கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இது அடிக்கக்குள்ளே லைனிங் மேலே பைப்பிங் வச்சு அப்படி அடிச்சுட்டு வரக்குள்ளே அங்கங்கே அப்படியே விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வைக்கணும்னா, ஒன்ஸ் பைப்பிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் பைப்பிங்கும் அட்டாச் ஆகிருக்குதா அப்படின்னு பாருங்கள். அட்டாச் ஆகலைன்னா மறுக்கா இன்னொரு தடவை வந்து நீங்கள் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஃபேப்ரிக் மேலே நம்மளுடைய அந்த பைப்பிங் பீஸுக்கு பார்த்தீங்களா அது மேலே போயிடும். எப்படி இருக்குன்னா, நல்ல பக்கத்து மேலே அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து சைடு வந்து பைப்பிங்கை வச்சுட்டு இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, நெக்கை அடித்து நம்ம டேர்ன் பண்ணுவோம்ல அதே தான். ஆனால் பைப்பிங் எங்கே இருக்குது, நல்ல பக்கத்து மேலே இருக்குது. லைனிங் நம்ம சைடு இருக்கிறது என்ன இருக்குது, லைனிங் தான் இருக்குது. நீங்கள் அப்படி தான் கற்பனை பண்ணிக்கணும். ஸோ அதனால் அப்படி வச்சு பாருங்கள். பைப்பிங் வந்து நல்ல பக்கத்தோட சைடில் வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பக்கம் இருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா, பைப்பிங்கோடைய ராங் சைடு தான் நம்ம பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம எப்பயுமே நாச் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாச் கொடுத்துட்டு லைனிங்கை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம வந்து பைப்பிங் வந்து வச்சதே பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும் தான் மேலே இருக்கும். இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கக்குள்ள பாருங்கள், அழகாக எப்படி அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும்தான் தெரியும். நம்ம விட்டுருக்க தையலோ மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பீஸுமே வந்து தெரியாது. இப்படி நம்ம வச்சது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வச்சது வந்து கரெக்டாக இருக்குது, பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது பேக் சைடும் பார்த்திங்கன்னா அந்த லைனிங் இருக்குது பார்த்திங்களா, லைனிங் மேலேயே அந்த பைப்பிங் வந்து இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் சைடும் நம்மளுடைய பைப்பிங் வந்து தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் என்ன ஆயிரும்னா உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே யூஸ்வலாக நம்ம நெக்கை அடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயே அடித்து திருப்புறோம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அது நீட்டாக இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் கைடு போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைப்பிங் அடித்ததுக்கப்புறம் மேலே நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே படிமான தையல் வந்து விடுவோம்ல, அந்த மாதிரி படிமான தையல் விட்டுருங்க. நான் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் வந்து அடிச்சிருக்கேன். வாங்க அதையும் நான் காட்டுறேன். த்ரெட் பைப்பிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பயாஸ் பீஸில் வந்து நீங்கள் த்ரெட் பைப்பிங்கோ இல்லை நார்மல் வந்து அப்படி துணியிலேயே பைப்பிங் கொடுக்க போகிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு பைப்பிங்கை வந்து இழுத்து பிடிச்சி கொடுத்துடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக ஆயிரும். ஸோ அதனால் ஃபேப்ரிக்கும் பைப்பிங்கும் எந்த அளவுக்கு நீட்டாக போகுதோ அந்தளவுக்கு அப்படி விட்டு பிடிங்க, இழுத்து பிடிச்சிடாதீங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த த்ரெட் பைப்பிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸுக்கு டாப்புக்கு நீங்கள் எங்கெல்லாம் பைப்பிங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த த்ரெட் பைப்பிங் பார்த்திங்கன்னா எப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது எந்த மாதிரி ஃபேப்ரிக் வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கிற சில ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸில் வெளியே அப்படி தெரிகிற மாதிரியான அந்த நெட்டு ஃபேப்ரிக்கில் பாருங்கள், நம்ம உள்ளே எது வச்சாலும் வெளியே அப்படியே அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ஷன் அது வந்து வெளியே அப்படியே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்க போகிறீங்கன்னா சேம் அதே நெட்டை எடுத்து தான் நீங்கள் வந்து அதே நெட்டுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க மாட்டோம். அந்த நெட்டை எடுத்து தான் நெக்குக்கு வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இன்விசிபிளாக ஏதாவது உள்ளே வைக்கிறது நான் எதுவுமே தெரியாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வச்சுருக்க அந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்லீவில் அடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து நானாக இப்போ கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எடுக்கிறதுனால தான் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த சைடு போட்டு பார்க்குற அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் நம்ம வைக்கிற பைப்பிங் வந்து வெளியே வந்து ஆக்வர்டாக தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் அந்த ஸ்லீட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சைடு ஓப்பன் அடிப்போம்ல ஸ்லிட்டு, அது வந்து எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால சரியாக வீடியோ கொடுக்க முடியல, யாருக்கும் வச்சுக்காதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க முடியும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது சைடு ஓப்பன் இருக்குங்கள சைடு ஸ்லிட்டு, அது வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டைம் இல்லாத காரணத்தால் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ ரெகுலராக கொடுக்க முடியல, கோச்சுக்காதீங்க. நான் வந்து கோயம்புத்தூருக்கு போனதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். இந்த த்ரெட் பைப்பிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சைடு ஸ்லிட்டு வந்து பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு சந்திப்போம்.